போலூர் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாவேகா வேட்பாளர் அபிஷேக் பேசுகிறேன். நான் உங்ககிட்ட மக்களாகிய உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறேன். கடந்த 20 நாட்களாக நான் கால் வைக்காத கிராமங்களே கிடையாது. அதை பார்த்த வகையில் நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இத்தனை வருஷமாக உங்களை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. எந்த வளர்ச்சிக்கான திட்டங்களும் முயற்சியுமே உங்களை ஆண்டு 2 திராவிட கட்சிகளும் எடுத்திருக்காங்களா, இல்லை வழி காமிச்சிருக்காங்களான்றது சுத்தமாக தெரியல. என்ன பண்ணாங்கன்றதே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. போன எல்லா கிராமத்திலுமே ஒரே விஷயம், அடிப்படை தேவை சுத்தமாக இல்லை. அவங்கள 50 வருஷம் பின்தங்கியே தான் வச்சுருக்காங்க. பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரோடு வசதியாக இருக்கட்டும், தண்ணி வசதியாக இருக்கட்டும், கால்வாய் வசதியாக இருக்கட்டும், அங்கன்வாடியாக இருக்கட்டும், சமுதாய கூடமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த தொகுதி முழுக்க முழுக்க விவசாயமும் நெசவாளர்களையும் நம்பி தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே ஒரு திட்டங்களும் வகுத்தா மாதிரி தெரியல. இல்லை பொய் வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது எதையுமே நிறைவேற்றலை. இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசியல்வாதிகளோ அமைச்சர்கள் எல்லாருமே தன்னோட சுய லாபத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க பாக்கெட்ஸை தான் ஃபில் பண்ணியிருக்காங்கன்றது எங்கள் கண் கூட பார்க்க முடியுங்கிறது. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு இளைஞர்களுக்கு சுத்தமாக வேலை வாய்ப்பே இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கரெக்டான கல்வி கொடுக்கலான்னு நம்ம யோசித்தாலும் ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட இந்த போலூர் தொகுதியில் இல்லை. அது ஏன்னா முன்னாள் அமைச்சர்களும் இன்னாள் அமைச்சர்களும் அவங்க சொந்த கல்லூரி வச்சுருக்கிறதுனால இங்கே ஒரு அரசு கல்லூரி வைக்கணுன்ற ஒரு ஐடியாவோ மைண்ட் செட் கூட இல்லாமல் இருக்காங்க. இந்த கல்வி இல்லாததுனால இவங்க எல்லாரும் கூலி வேலைக்கு தள்ளப்படுறாங்க. வேலைவாய்ப்பு இல்லாததுனால இவங்க எல்லாம் போதை பக்கம் போகிறாங்க. இதுக்கான சரியான வழிகாட்டுதல் எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்களோட தலைவர்கள் யாருமே வழிகாட்டாமல் இருக்கிறதுனால ஒன்று இவங்க போதை பக்கம் போகிறாங்க, இல்லைன்னா சமூக வாரியாக அந்த பக்கம் போகிறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கேள்விகள்லாம் ஏன் யாருக்குமே இங்கே இருக்கவங்களுக்கு வரலையா, இல்லை வந்தாலும் அதை கேட்க மாட்றாங்களா? அதை பண்ணாததுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் 2 திராவிட கட்சிகளுக்கே மாற்றி மாற்றி போட்டாங்களான்றது தெரியல. இந்த 5 வருஷ திமுக ஆட்சி எவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு இங்கே சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையில் ஒரு திமுக நிர்வாகி தான் ஈடுபட்டிருந்தாங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மறந்துருக்க மாட்டீங்க. என் கோவையில் ஒரு கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை போதையில் 3 பசங்க மேலே போய் சரமாரியாக வெட்டினாங்க. அதையும் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, பார்த்துருப்பீங்க. ஏன் ஒரு 2 வயசு குழந்தைய ஒரு திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை பண்ணார். அதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் போதை. இந்த போதை கடத்தல் வழக்கில் கூட ஒரு திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவரை கைது பண்ணாங்க. அதையும் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த போதை கலாச்சாரத்தை, போதையை நிறுத்த முடியாத திமுக பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கொடுக்க மாட்றாங்க. பெண்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 70 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியிலன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். அந்த மாற்றத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது.